காலகட்டத்தில் நல்லா கவனிக்க. உதயம் நமக்கு தேவை. இதுல எது வேகமா நகருது? கால நிர்ணயத்துல ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காலத்தை கொடுத்திருக்காங்க. இப்ப சந்திரன் அப்படின்னா ஒரு முகூர்த்தம். உதயத்துல சந்திரன் இருந்தா ஒரு முகூர்த்த காலத்துல அது நடந்துருமியா போயா அப்படின்னு சொல்லணும். முகூர்த்த காலத்துல நடந்துடணும் அப்படி சொல்லணும். உதயத்திலே செவ்வாய் இருந்தால் ஒரு தினம் அல்லது ஒரு வாரத்துக்குள்ள நடந்துருமியா அப்படின்னு சொல்லணும். உதயத்திலே சுக்கிரன் இருந்தால் 15 நாளுக்குள்ள நடந்துருமியான்னு சொல்லணும். உதயத்துக்குள் குரு இருந்தால் ஒரு மாதத்துக்குள் நடக்குதுன்னு சொல்லணும். உதயத்துக்குள் புதன் இருந்தால் 2 மாதத்துக்குள் நடக்குதுன்னு சொல்லணும். சூரியன் இருந்தால் 6 மாதம், ஒரு அயனம் அப்படின்னு அர்த்தம். சனியோ பாம்போ இருந்தா அது ஒரு வருஷத்துக்குள்ள நடக்கும்னு சொல்லணும். இந்த ஆரோட சாஸ்திரம் என்பது 1 year கேரண்டி தான். ஆனா ஒருத்தர் நம்மகிட்ட கேள்வி கேட்டுட்டாங்கன்னா அந்த கேள்வி போட்டதை வச்சுக்கிட்டே அவருக்கு அந்த கேள்வி சம்பந்தமான விஷயங்களை தான் சொல்லணும். அடுத்த வேற ஒரு கொஸ்டின் தொடங்கிட்டாருன்னா இந்த கேள்விக்கு சம்பந்தம் இல்லைன்னா வேற ஆருடம் போட்டு தான் சொல்லணும். இதுலயே நீங்க எல்லா கேள்வியும் எடுக்க கூடாது. இது ஒரு ரூல். இதுலயே நம்ம எடுத்துக்கூடாது. சரி, இப்ப நம்ம இதுக்கு சில முக்கியமான கால நிர்ணயத்துக்கு உண்டு. சந்திரன் நிற்கும் ராசியிலிருந்து இப்ப சந்திரன் ஏதாவது ஒரு ராசி கால நிர்ணயத்துக்கு நம்ம எப்பயுமே உள்கட்ட கிரகத்தை மட்டும்தான் எடுக்கணும். கால நிர்ணயத்துக்கு உள்கட்டத்தில் இருக்கிறத எடுக்கணும். அப்படி நம்ம சொன்னது ஜாமக்கோலை வச்சு கூட தோராயமா சொல்லிடலாம், உள்கட்டத்தை சொல்லிடலாம். இப்ப நம்ம எடுக்க போறது உள்கட்டத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உதயத்தை தொடுறதுக்கு எத்தனை ராசி இருக்குன்னு பார்க்கணும். இப்ப உதயம் மேச உதயம், மகரத்துல சந்திரன் இருக்கான்னு வச்சுக்கிறோம். மகரத்துல இருக்கிற உள்கட்டு சந்திரன் அங்கிருந்து அப்படியே எண்ணி வரணும் எத்தனை நாள். அப்ப இந்த இடத்துல நாள் அப்படிங்கிறது ஒரு ராசியை கடக்க சந்திரன் 2.25 நாள் எடுத்துக்கொள்கிறது. அப்படியும் கணக்கு எடுக்கலாம். நல்லா கவனிங்க. ஒரு ராசியை கடக்க 2.25 நாள் எடுத்துக்கிறதுனால அப்படி எடுத்து சொல்லலாம். இல்லை என்றால் ஒரு ராசியை ஒரு நாளாக வைத்து பலன் எடுத்து சொல்லலாம். ஆனா இது முக்கியம் என்ன அப்படின்னா, இது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் உள்ளே இருக்கிறதுன்னு பார்த்து, உதயம் எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்குன்னு பார்த்து, இப்ப உதாரணத்துல மகரத்திலேயும் திருவோணத்தில் இருந்தா உதயம் பரணியில இருந்தா திருவோணத்திலிருந்து திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, ரேவதிக்கு அடுத்து அஸ்வினி, பரணி. இப்ப 8 நாளுக்குள் இந்த சம்பவம் நடக்கும் சொல்வது சரியாக இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்படியும் எடுத்து சொல்லலாம். இல்லை என்றால் சந்திரன் நின்ற ராசியினாதிபதி, சந்திரன் நின்ற ராசியாதிபதி, சந்திரன் நின்ற ராசியாதிபதி யாரு? சனி. உதயம் நின்ற ராசியாதிபதி யாரு? செவ்வாய். இவர்கள் 2 பேரும் உள்கட்டத்தில் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இப்ப பாருங்க, இந்த மேல பாருங்க, சனி அங்க இருக்காரு, செவ்வாய் எங்க இருக்காரு? 7ல இருக்கு. அப்ப 7 நாளில் நடக்கும் என்று நாம் ஒரு சம்பவத்தை நினைக்கலாம். அடுத்து சந்திரன் நவாம்சத்துல எங்க இருக்காரு? இப்ப இங்க திருவோணத்தில் 2ஆம் பாதத்துல சந்திரன் இருக்காருன்னு வச்சுக்கிறோம். சந்திரன் திருவோணத்தில் 2ஆம் பாதத்தில் இருந்தா நவாம்சத்துல எங்க இருப்பாரு? ரிஷபத்துல இருப்பார். அப்ப ரிஷபத்துல இருந்து உதயம் வரை என்ன? உதயம் எங்க பார்த்து வச்சிருந்தோம்? இங்க தனுசுல பார்த்து. அப்ப அங்கிருந்து வந்தா 8வது நாள் நடக்கும் அப்படின்னு எழுதணும். இப்படி ஒரு சம்பவத்தை நாம எழுதலாம். ஒரு சம்பவம் எப்போது நடக்கும்ங்கிறத சந்திரனை வைத்து கணக்கிடும் முறை ஒன்று. இன்னொரு முறை என்ன அப்படின்னா, சூரியனை மாத கணக்கில் எடுக்கணும்னா சூரியனை நாம் பார்க்கணும். சூரியன் இங்க எங்க இருக்காரு? இங்க இருக்காரு. அப்ப உதயம் எங்க இருக்கு? தனுசுல இருக்கு. இந்த சூரியன் ஒரு சம்பவம் எவ்வளவு நாளுக்குள்ள நடக்கும்னா, பெரிய காரியமா இருந்தா, இப்போ ஒருத்தர் பார்க்கணும், பணம் கொடுக்கணும், கல்யாணம் நடக்கும்னா, இது என்ன மாசம் இருக்காரு? ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழியில நடக்கும் அப்படின்னு சொல்லணும். ஒரு மாசம் சூரியனை சொல்லணும். அப்ப உதயத்தை தொடும் காலம் ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு. அல்லது உதயத்திற்கு 7ஆம் பாவத்தில் போகும்போது அந்த சம்பவம் நடக்கும். அல்லது உதயத்திற்கு
5, 9 அந்த காரக கிரகங்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, நாம் கேள்விக்குரிய காரக பாவ அதிபதி. உதாரணமாக உதயம் தனுசு உதயம் பார்த்தோம். இப்போ ஒரு திருமணத்தை பத்தி கேட்கிறாரு. இந்த 7ஆம் இடத்தின் அதிபதி புதன். இந்த புதன் உள்வட்டத்துல எங்க இருக்காரு? கடகத்துல இருக்காரு. இந்த புதன் பகவான், புதன் கிரகம் அந்த கட்டத்துல மார்கழி மாசம் அங்க போவார். அப்ப சம்பவம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு எடுக்கலாம். இப்படி ஒரு கால நிர்ணயத்தை பற்றி நிர்ணயிப்பதற்கு இவ்வளவு விஷயங்கள் நாம் பார்க்க வேண்டி இருக்கு. அடுத்து இந்த கால நிர்ணயத்துல சந்திரனையும் சூரியனையும் நாம் ஏன் பிரதானமாக எடுக்கிறோம் என்றால், இவ 2 பேர் தான் நாள்களையும் நிமிடங்களையும் நேரங்களையும் நமக்கு சுட்டி காட்டிட்டே இருக்காங்க. மற்ற கிரகங்களை காட்டிலும் இவர்கள் தான் நமக்கு தாயும் தந்தையாக, வலதுகண் இடதுகண்ணாக, சரம் சிரமாக, சூரியகலை சந்திரகலையாக நமக்கு இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால ஜாமக்கோள் ஆருடத்துல இதை நாம எடுக்கணும். எடுத்தாச்சியா? ஒரு சம்பவம் இருக்கு. இப்போ ஒரு சம்பவம் இருக்கு. அப்ப நடக்கும்போது, இந்த சம்பவம் நடக்கும்போது இடையில கவிப்பு இருந்தால், பாம்பு இருந்தால், இப்ப உதயத்திலேயோ உதயத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கும் போது இந்த புதன் வரும் இல்லையா, காரக கிரக வரும் இல்லையா, அப்ப பார்த்து இருக்கணும். அந்த சம்பவத்துக்கு தடை செய்யும் அப்படின்னு ஒரு சம்பவத்தை தடை செய்வதற்கு பாம்பும் கவிப்பும் தயாராக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக எடுத்து சொல்லணும். ஒருத்தர் நம்மகிட்ட கேள்வி கேட்க வரும்போது உதயாதிபதி நீசமாக இருந்தால் அவர் கேள்வி தரமில்லாத கேள்வி என்று அப்படியே தெளிவா சொல்லிருங்க. அவங்களை பார்த்தோன்னே இந்த கேள்வி நமக்கு தரமில்லாத கேள்வி அப்படின்னு சொல்லிடணும். ஏன்னா உதயாதிபதி என்பது கேள்வியாளர் அல்லது கேள்வியினுடைய தரம் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப ஒரு சம்பவத்தை நாம் நிர்ணயம் செய்யும் போது இவ்வளவு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அடுத்த விஷயம், இப்ப அதுக்கடுத்து ஒரு பரிகாரம் சொல்லணுமா இல்லையா? பரிகாரத்தை சொல்லணும் அப்படின்னா ஜாமக்கோள் 6 இடத்துல 7ஆம் இடம்தான் நிவர்த்தி ஸ்தானம். 7ஆம் இடத்தை வைத்து நாம் நிவர்த்தியை சொல்ல வேண்டும். 7ஆம் இடத்தை எடுத்து அந்த 7ஆம் இடத்தை வச்சுதான் நமக்கு ஒரு நிவர்த்தியே சொல்லணும். எப்படி? உதயத்திலிருந்து 7ஆம் இடம் பார்க்கணும். உதயத்திலிருந்து 7ஆம் இடத்துல யார் இருக்காருன்னு பார்க்கணும். அங்க யாருமே இல்லைன்னா அந்த வீட்டின் அதிபதி எங்க இருக்காருன்னு பார்க்கணும். அப்படி பார்த்து நம்ம சொல்லணும். உதயத்தில் வேற கிரகம் இருந்தா கிரகத்தை எடுத்துக்கிறோம், அல்லது உதயாதிபதி வச்சு சொல்லிட்டு போறோம். இப்ப உதயத்தில் பார்த்தோம்னா தனுசு உதயம் 7ஆம் வீடு என்னவாயிடுச்சு? பாதகஸ்தானமா வந்துருச்சு. 4 உபயராசிகளுக்கு பாதகஸ்தானமா வந்ததுனால 7ஆம் வீடை எடுக்காதீர்கள். 7ஆம் வீட்டுக்கு பதிலாக 11வது வீட்டை எடுங்கள் அல்லது 9வது வீட்டை எடுத்து பரிகாரத்தை சொல்லுங்கள். பரிகாரம் சொல்லும் போது நல்லா கவனிங்க. பரிகாரம் சொல்லும் போது எப்படி பரிகாரம் சொல்லணும்னா, உதாரணமாக நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இப்ப உதாரணமா சூரியனுக்கு பரிகாரம் சொல்றோம்னு வச்சுக்கோங்க. சூரியனுக்கு பரிகாரம் சொல்றோம்னா சிவ வழிபாடு செய்யுங்க அல்லது தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க. ஏன்னா அது ஒளியா. சூரியன்னா ஒளி தீபம் அல்லது உயரமான இடம், ஒரு பாறை, மலை, ஒரு மரம் இருக்கிற இடம் அல்லது ஒரு கூரை, ஒரு ஓலை குடிசாய் அல்லது ஆட்டுக்கடா மாதிரி இருக்கிறது அல்லது அசைவ படையில் உள்ள ஒரு தெய்வத்துக்கு போய் வழிபாடு செய்யுங்க. சைவ படையில் அசைவம் இல்ல, சாரி, சைவ படையில் உள்ள சிவ அம்சமுள்ள கோயிலுக்கு போய் நீங்க பரிகாரம் பண்ணுங்க. சூரியன் என்பது சைவம், ஒளி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சந்திரன் இருந்தால் அலங்காரம் இல்லாத தெய்வம், அலங்காரம் இல்லாத அம்மன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். செவ்வாய் இருந்தால் ஆயுதம், உடுக்கு, கோடாரி, கத்தி, கம்பு, மீசை, பலி பூஜைகள் செய்யக்கூடிய தெய்வங்கள் செவ்வாய். காவல் தெய்வங்கள், அதாவது செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருந்தால் உக்கிரமான தெய்வம்னு அர்த்தம். அதே செவ்வாய் இதொரு விஷயம், ஆண் ராசியில் இருந்தால் முருகன், பெண் ராசியில் இருந்தால் அம்பாள், துர்க்கை, காளி,
அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப இந்த இடத்துல நம்ம செவ்வாயை நம்ம பக்குவமா எடுத்து பலன் சொல்லணும். புதன் என்றால் சப்த கன்னிமார்கள், விஷ்ணு அல்லது சிறு குழந்தை வழிபாடு. பச்சையம்மா கும்பிடுறோம், காளி இடத்துல கும்பிடுறோம், எல்லை தெய்வத்தை கும்பிடுறோம், மரகத அம்மாவை கும்பிடுறோம், கன்னிமாறு, இதெல்லாம் நம்ம கும்பிடுற தெய்வங்கள் தான் இந்த புதன் பகவான். அப்ப புதனை வைத்து நாம் இதை எழுதி கொடுக்கணும். அப்ப குரு அப்படின்னா ஆச்சார அனுஷ்டானம் உள்ள கோயில், அரசரால் வழிபடப்பட்ட கோயில், அல்லது மரத்தடியில் உள்ள தெய்வம், பெட்டி வைத்து கும்பிடும் தெய்வம், எல்லா மந்திர ஓதங்களுக்குரிய தெய்வம். குரு பகவானுக்கு அவ்வளவு முக்கியம். அது 8 கால 6 கால பூஜைகள் செய்யக்கூடிய தெய்வம் குரு. சனிங்கிறது என்ன? அது குலதெய்வம், கிராம பூசாரி. குருங்கிறது நகரத்தில் இருக்கக்கூடிய பற்றுக்கள், ஜீர் அப்படின்னு அர்த்தம். சுக்கிரன்ங்கிறது அலங்காரத்தோட இருக்கக்கூடிய தெய்வம், அலங்கார தெய்வம், பெண் தெய்வம், சலங்கை கொலுசு பெட்டி வச்சு கும்பிடுற தெய்வம் சுக்கிரன். கொலுசு சத்தம் போட்டு கும்பிடுதுன்னு சொல்றோமா இல்லையா? அதுதான் சுக்கிரன். சனி பகவான் என்றால் காவல் தெய்வம், சாஸ்தா, ஐயனாறு, கருப்பு, மதுரை வீரன், இருவன், வெட்டுடையான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது எல்லாமே சனி பகவான். பாலடைஞ்ச கோயில் சனி பகவான் அப்படின்னு. அப்ப சனி பகவான். அடுத்து ராகு என்றது உருவமில்லாத தெய்வம், பார்க்கும் போதே அப்படியே அருவருப்பா இருக்கக்கூடிய தெய்வம். குதிரை, நாய், யானை, காளி, புதர், புற்று, பாம்பு இதெல்லாம் இருக்கக்கூடிய இடம் தான் ராகு. ராகு என்பது உருவமில்லாத தெய்வம் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். கேது என்பது மனித முகம் இல்லாத தெய்வம், அதாவது வாள் உள்ள தெய்வம், தாடி மீசை உள்ள தெய்வம். சமாதி, கேது என்றால் சமாதி, அதாவது சித்தர்கள், ஜக்கம்மாள், ஒத்தைப்பாறை, ஒத்தையடி பாதையில் இருக்கிற தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்ப இந்த மாதிரி தெய்வங்களை நம்ம பார்த்து எந்த கிரகத்துக்கு அவங்களை போக சொல்றது, எந்த கிரகத்துக்கு எந்த சாமி கோயில் அந்த கிரகத்துக்கு தகுந்தாப்புல அவங்களுக்கு வழிபாடு சொல்லணும். அப்படி சொன்னால் அது பரிகாரம். சரி, நான் போக முடியலையா என்றால் அந்த தெய்வத்தை நினைத்து அதுக்கு தேவையான காணிக்கையை முடிந்து வைத்துக் கொள்ளுங்கள், மறுநாள் போய் அதற்கு செலுத்தி விடுங்கள் என்று மரியாதையா நீங்க சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் தான் பலிக்கும். நீங்கள் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் அவர்களை வழிநடத்தி செல்வதுதான் ஜாமக்கோள் ஆருடத்துல மிக முக்கியமானது. ஜாமக்கோள் ஆருடத்தை பொறுத்தவரையிலும் எப்படி பாருங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜாமக்கோள் ஆருடம், இதை ஏன் நவீன ஜாமக்கோள் ஆருடம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இது இப்போ ஒருத்தர் பிறந்த நேரம், அப்ப பிறந்த நேரத்தை அப்படியே போட்டு அந்த நேரத்தை பார்த்தோம் என்றால் அந்த மனிதன் எப்படி இருப்பான் என்று கண்டுபிடிச்சிருப்போம். இரட்டை குழந்தை பிறந்துருச்சுன்னா 2 குழந்தைகளுக்கும் நிமிடம் வேறுபடும் இல்லையா? நிமிடம் வேறுபடும் போது ஆறுடம் வேறுபடும், ஆறுடம் வேறுபடும் போது பலனும் வேறுபடும். அதையும் இது சுட்டி காட்டுகிறது. அதே மாதிரி ஒருத்தர் நம்ம கிட்ட ஒருத்தர் போன் பண்றாருன்னா ஆறுடத்தை நீங்க நல்லா பார்க்கணும். ஆறுடம் 5 நிமிஷமா வரும்போது, இப்ப ஒருத்தர் வரும்போது, ஒருத்தர் நம்ம கிட்ட வர்றாரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்றாருன்னா, ஒவ்வொரு ராசியா அந்த ஆறுடத்தை நகர்த்தி வந்து ஒரு ராசியிலிருந்து எங்க அந்த ஆறுடம் இருக்கிறதோ, உதயத்தை தொடும்போதோ, உதயத்துக்கு 7ஆம் இடத்தில் வரும்போதோ, உதயத்துக்கு 5, 9க்கு வரும்போது கவிப்பு இல்லாமல் பாம்பு இல்லாமல் இருந்தால் அந்த நபர் நமக்குள்ள வந்துருவாரு. அதே மாதிரி ஆருடத்தை வைத்துக் கொண்டே அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவர் எந்த நிலைமையில் இருக்கார் அப்படின்னு சொல்ல முடியும். ஆருடம் என்பது நாம் பார்க்கின்ற காட்சிகளையும் நாம் கேட்கின்ற அந்த விஷயங்களையும் ஓசைகளையும் நாம் உணர்கின்ற விஷயங்களையும் ஆருடம் சுட்டிக்கொண்டே இருக்கும். ஒருத்தர் டிவி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நீங்க ஆருடம் போட்டு பாருங்கள், அந்த டிவியில் உள்ள செய்தியை இந்த கிரகம், அந்த ஆருடத்தில் உள்ள கிரகம் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும், காட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம இந்த ஜாமக்கோள் ஆருடத்துல எவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்னா சுருக்கமான விஷயம்தான். இன்னைக்கு பாருங்க, எல்லாத்தையும் அப்படியே ஒட்டுமொத்தமா அப்படியே சொல்லி வந்திருக்கேன்.
இதுல ஒரு கோயிலுக்கு போய் நீங்க உட்கார்ந்துட்டு இந்த சக்தி கிட்ட இந்த கோயில்ல எவ்வளவு சக்தி இருக்குங்கிறத ஒரு ஆர்வடம் போடுங்க. ஒரு 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 வீட்டுக்கு ஆர்வடம் போடுங்க. என்னென்ன விஷயங்கள் அந்த வீட்டுல என்னென்ன இருக்குங்கிறத அந்த ஆர்வடம் காட்டி கொடுத்துட்டே இருக்கும். அதனால அந்த ஆர்வடத்தை நீங்க விடாம அந்த ஆர்வடத்தை நீங்க போட்டு போட்டு பார்க்க பார்க்க நமக்கு அதுல இருந்து நிறைய விஷயங்கள் வரும். என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, வந்து திருமண சம்பந்தமா பார்க்கணும். திருமண பொருத்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆணா இருந்தா உதயம், பெண்ணா இருந்தா ஆருடம். அதே மாதிரி ஆணும் பெண்ணும் 2 பேர் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும், குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் உதயம் ஆருடம் பார்க்கணும். ஒரு பொருத்தம் பாருங்க, அந்த பொருத்தத்துக்கு இந்த ஜாமக்கொலையை வச்சு பாருங்க, காட்டி கொடுக்கும். குழந்தை பாக்கியத்துக்கு பாருங்க, அதுலயும் உதயம் ஆருடம், ஆணும் பெண்ணை பாருங்க, அவளுக்கு எவ்வளவு குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா என்னங்கிறதையும் காட்டி கொடுத்துரும். கல்வியை பத்தி கேட்கணுமா, 4ஆம் பாவத்தை பாருங்க. அடிப்படை கல்வினா 4ஆம் பாவம் பாருங்க. உயர்நிலை கல்வினா 9ஆம் பாவத்தை பாருங்க. புதன் அப்படின்னா படிப்பு, மாணவர். குரு என்றால் ஒரு கல்வி நிறுவனம், ஆசிரியர் அப்படின்னு சொன்னோம். தொழிலை பத்தி கேட்கிறீங்களா, சனி பகவானை பாருங்க. 10ஆம் பாவத்தை பாருங்க. 6ஆம் பாவத்தை எடுங்க. வேலையா தொழிலா, கூட்டு தொழில்னா 7ஆம் பாவத்தை பாருங்க. வண்டி வாகனம் வாங்க போறோம் அப்படின்னா 4ஆம் பாவத்தை பாருங்க. செவ்வாயை பாருங்க. சுக்கிரன் என்றால் சொகுசு. ஹலோ, ஆடியோ கேக்குதுங்களா சார்? ஹலோ, ஆடியோ கேக்குதுங்களா? யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. கேட்கலங்க சார். கேட்கலங்க ஐயா, கேட்கலங்க. கேட்கல உங்களுக்கு. ஐயா ஐயா அது கட் ஆயிருக்கு. ஒரே நிமிஷம். ஐயா ஐயா சொல்லுங்க. உங்க நெட் ஏதோ கட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஐயா 1.5 மணி நேரம் தான் செட் பண்ணிருப்பீங்களா மீட்டிங்? ஓபன் பண்ணி வாங்க, கனெக்ட் பண்ணுங்க. ஜெயபிரதாமா ஏதோ சொன்னீங்க, என்ன சொன்னீங்க கவனிக்கல. இல்லைங்க ஐயா, ஐயா வந்து லைன்ல இல்லையா, அந்த மீட்டிங் செட்டிங் வந்து சமயம் வந்து 1.5 மணி நேரம் தான் வரும். அதனால இந்த 1.5 மணி நேரம் கிட்ட வந்து இல்லைங்களா, அதுதான் சொன்னீங்க. மீண்டும் அதே ஐயா லாகின் பண்ணி மேபி. ஐயா ஜெயபாபா ஐயா மறுபடியும் ரீகனெக்ட் பண்ணுங்கய்யா. கனெக்ட் பண்ணிட்டேன். ரைட்.
ஓகே ஓகே, இப்ப புரியுதா? இப்ப புரிஞ்சுச்சா? சரி, இப்ப இடையில கட் ஆயிடுச்சு. நீங்க பேசுறது எனக்கு கேட்கலாம். இப்ப கேக்குது. அம்மா எதோட நிப்பாட்டின சொல்லுங்க. ஏழாம் பாவத்தோட நிப்பாட்டி. ஏழாம் பாவங்கிறது பரிகாரம் இல்லையா? அதுல இருந்து கட்ட. ஏழாம் பாவம்னா பரிகாரம். கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க சார், அண்டர்ஸ்டாண்டே பண்ணுங்க. நீங்க கேட்டுக்காங்க போட்டுங்க. ஏழாம் பாவங்கிறது பரிகாரம், நிவர்த்தி ஸ்தானம்னு அர்த்தம். ஐயா தொழில் சம்பந்தமா சொல்லிட்டு இருந்தீங்க, அடுத்து வீடு வண்டி வாகனத்துக்கு ஆரம்பிக்கும் போது வீடு வண்டி வாகனம்னா 4ஆம் பாவத்தை பார்க்கணும். 4ஆம் பாவத்தை பார்க்கணும். அந்த 4ஆம் பாவம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். கிரகத்தை எடுத்துட்டோம்னா செவ்வாய்னா இன்ஜின் அப்படின்னு அர்த்தம், சுக்கிரன்னா சொகுசான வாகனம்னு அர்த்தம். இதெல்லாம் பார்க்கணும். கல்லு மண்ணெல்லாம் ஏத்திட்டு போனோம்னா சனி பகவான் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு ஒவ்வொரு பாவங்களா என்னென்ன கேள்வி ஆகுறாளோ அதை பார்க்கணும். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உச்சியால் சிந்தனை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உச்சியால் சிந்தனை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு உதயத்திலிருந்து 10ஆம் இடம் தான் உச்சி, 4ஆம் இடம் வந்து பாதாளம், 10ஆம் இடம்ங்கிறது உச்சி. அந்த உச்சியால் சிந்தனையில் 10ஆம் இடத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தை வச்சு கேள்வி எடுக்கலாம். அதாவது ஒருத்தர் கேள்வி கேட்காம வந்து உட்கார்ந்து இருக்காருன்னா உச்சியால் சிந்தனை எடுத்து நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிற விரும்புறேன். அப்ப பரிகாரத்துக்கு நம்ம எந்த தெய்வங்களை, எந்த கோள்கள் இருக்கோ அதை நம்ம எடுத்து பரிகாரம் சொன்னா அது சரியாக இருக்கும். பரிகாரத்துக்கு நம்ம செய்ய வேண்டியது, கோள்களும் அந்த கோயிலுக்குள்ள தெய்வங்களை போய் நீங்க பரிகாரம் பண்ணுங்க, அந்த காரியம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லணும். அப்ப ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட கேள்வி கேட்கிறாருன்னா அந்த கேள்விக்கு தகுந்தான விஷயங்களை நீங்க எடுத்து கையாளணும். இப்ப உதாரணமா ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், ஐயா எனக்கு இறை அருள் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. உதயத்துல குரு இருந்தா 100% இறை அருள் உண்டு. குரு நல்லா இருக்காரான்னு பார்க்கணும், சனி நல்லா இருக்காரான்னு பார்க்கணும். சனி நீசமா இருந்து குரு கெட்டு போயிருந்தாருன்னா அவருக்கு இறை அருள் வந்து சற்று குறைவாக இருக்குதுன்னு சொல்லணும். இல்லைன்னு என்னைக்குமே சொல்லக்கூடாது. குறைவாக இருக்கிறது, அதை நிறைவாக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லணும். சரியா ஐயா? சாமி சரிங்க ஐயா. சரி, இப்ப சீனிவாசையா ஐயா சொல்லுங்கய்யா. இப்ப ஏதாவது ஒரு ஆர்வடம் போட்டு விளக்கலாமா? விளக்கலாங்க, இன்னும் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாங்கய்யா. அது 10 நிமிஷத்துக்கு ஒரு ஆர்வடம் போட்டு ஏதாவது ஒருத்தர் ஒரு கேள்வி, யாராவது ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணட்டும், அவங்களுடைய ஆர்வடம் போடலாம். அந்த கேள்வியை போட்டு சொல்லலாம். கேள்வி கேட்கலாங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஜெயபிரதாமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஐயா விவேகானந்தையா அடுத்து உங்களுக்கு பாத்துக்கலாங்க. ஓகே குருஜி. ஓகே நல்லது. ஆமா, நீங்க ஜெயபிரதாமா நீங்க அன்மியூட் பண்ணுங்கம்மா. யாராவது ஆப் இருக்கிறவங்க அப்படியே அந்த ஆப்பை போட்டு அப்படியே ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க பாப்போம். ஆமா, நீங்க ஜெயபிரதாமா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம், உங்க கேள்வியை சொல்லுங்க. ஜெயபிரதா ஐயா, எனக்கு ஜெயபிரகாஷ் என்பவர் பணம் தர வேண்டியிருக்கு, இந்த நேரத்தில் அதை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா? இப்ப ஒரு ஆப் யாராவது இருந்தா இப்ப போடுங்களேன். யாராவது ஆப் யாரு வச்சிருக்கா? ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. இப்ப டைம் என்ன, நீங்க கேட்ட கேள்வி டயத்துக்கு போடுங்க. 12:29. 12:29. இப்ப பாருங்க, 12:29னா 29னா எந்த இடத்துல ஆறுட இருக்கும்? ஆரஞ்சா 30. கண்ணியில ஆறுட இருக்குமா? தண்ணியில இருக்குங்க ஐயா. கண்ணியில ஆறுட இருக்கும். 28 டிகிரி ஆரோடம் இருக்குங்க. 28 டிகிரில ஆரோடம் இருக்குங்க. சொல்லுங்க, உதயம் என்னன்னு சொல்லுங்க. உதயம் தனுசுங்க. தனுசு உதயம், ரைட்.
அப்படியே சொல்லுங்க பாப்பா. ஒரே நிமிஷம். சொல்லுங்க. உதயம் சொல்லுங்க. உதயம் வந்து மகரம் ஐயா 16 டிகிரி. 16 டிகிரி மகரம். ரைட். அடுத்து ஆருடம் வந்து 28 கன்னியில. கன்னியில. ரைட். அடுத்து கவிப்பு வந்து சிம்மத்திலங்கயா 1 டிகிரில. கவிப்பு. ரைட். ஆமாங்க. இப்ப ஜாம கிரகத்தை சொல்லுங்க. உதயம் மேடம் நீங்க சொல்றதே தவறா வருது மேடம். உதயம் மகரம் வருது, ஆருடம் வந்து நான் கோயம்புத்தூர்ல இருந்து போட்டுட்டு இருக்கேன். 12/29. ஆகுடம் வந்து துலாம் வருது எங்களுக்கு. எங்க பாருங்க, எப்ப போட்டாலும் டயத்தை வந்து ஒரு இடத்துக்கு போட்டுதான் சொல்லணுமா? அதான் உதயம் வந்து மகரம் ஐயா, ஆருடம் வந்து துலாம் ஐயா. ஐயா நீங்க எந்த ஊர்ல இருந்து போடுறீங்க சொல்லுங்க. சேலம் ஐயா. சேலம். சரி கொஞ்சம் இருங்க மாத்த. சென்னையில சொல்லுங்க. ஆருடம் துலாம் தான் ஐயா வருது. சரி, ஆருடம் துலாம். ஆருடம் துலாம். கவிப்பு வந்து கவிப்பு கடகம் வருது. கடகம் வருதுங்க ஐயா. கவிப்பு கடவர். ரைட்டா? கடகம். ஆமாங்க ஐயா. சரி, இப்ப ஜாம கிரகத்தை சொல்லுங்க. உதயத்துல குருங்க ஐயா. உதயத்துல குரு. ரைட்டு. தனுசுல புதன். உதயத்துல உதயம் வந்து என்ன உதயம்? மகர உதயம். மகர உதயம். சரி, தனுசுல புதன். சரி, துலாத்துல ஆருடம் சுக்கிரன். சுக்கிரன். கன்னியில சனிங்க ஐயா. சனி. கடகத்துல சந்திரன் கவிப்பு. சந்திரன் கவிப்பு. மிதுனத்துல பாம்புங்க ஐயா. சரி, மேஷத்துல சூரியன். மீனத்துல செவ்வாய்ங்க ஐயா. மீனத்துல செவ்வாய். ஆமா ஐயா. டிகிரி சொல்லுமாங்க ஐயா. அதெல்லாம் வேண்டாம். இப்ப பாருங்க, கேட்ட கேள்வி வந்து கடன் தானே கேட்டாங்க. அந்த பணம் வர வேண்டிய பணம். வர வேண்டிய பணம் வந்து எப்ப நமக்கு ரெக்கவரி ஆகும்னு கேக்குறாங்க. அப்படித்தானே? ஆமாங்க ஐயா. நீங்க ஒரே கொஸ்டின், அவர் நம்ம இப்ப பணம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படித்தானே கொஸ்டின் கேக்குறீங்க. அப்படித்தானமா? ஆமாங்க ஐயா. கேள்வி தெளிவா இருக்கணும். இப்ப கேள்வி வந்து சொல்லுங்க. ஜெயபிரகாஷ் என்பவர் எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுப்பாரா கொடுப்பாரா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப உதயாதிபதி எங்க இருக்காருன்னு பாருங்க. ஐயா உதயத்திற்கு அஞ்சலங்க ஐயா. உதயத்துக்கு அஞ்சல. உதயத்துக்கு அஞ்சுல இருக்கு. மகர உதயத்துக்கு 5ஆம் இடத்துல யார் இருக்கா? சனி இருக்காரு. உதயத்துக்கு 5ஆம் இடத்துல சரியா? கண்ணி இருக்காரு சார். கண்ணியில இருக்காரு சனி. 9 இருக்காரு சார். 9ல இருக்காரு. உதயத்துல யார் இருக்கான்னு பாருங்க. உதயத்துல குருங்க ஐயா. குரு எந்த மாதிரி பொசிஷன்ல இருக்காருன்னு பாருங்க. நீச்சமா இருக்கிறார். குரு தானே பணம். ஆமாய்யா. குரு தானே பணம். ஆமாங்கய்யா. அப்ப உதயத்துல குரு இருக்காரு இல்லையா? ஆமாங்கய்யா. அப்ப அவர் பணம் வாங்கிட்டு அவர் தர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார். சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறார். அம்மா, சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறார். பல தவணை கொடுத்து விட்டார். ஆனால் கொடுத்த தவணையில் அவர் காப்பாற்ற முடியவில்லை. அப்ப இவர் வந்து உதயாதிபதி 9ல இருக்கார். பணம் வந்தோன்னு உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா 10ஆம் பாவத்திலே ஆறுட இருக்கு, அங்கேயே சுக்கிரன் இருக்காரு. அப்ப இந்த 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 பணம் என்பது எளிதில வேகமா கிடைக்காது. அது 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஃபோர்ஸ் பண்ணுங்கள். கவிப்பு எங்க இருக்குன்னு பாருங்க. 6ல இருக்கா? 7ல ஐயா. 7ல இருக்கா? சந்திரன்கிட்டயே இருக்கா? ஆமா ஐயா. யார வச்சு கேட்டாலும் ஒரே மாதிரி தான் பதில் சொல்வார். சரிங்க ஐயா. அப்படி ஒரே டிகிரியிலேயே கவிப்பும் சந்திரனும் இருக்காங்க ஐயா. அப்ப இதே ஒரே கேள்வி ஒரே பதில் தான் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு வந்த உடனே நான் என்ன வேணாலும் செய்றேன், ஆனா இப்போதைக்கு அது வந்த உடனே அம்மா உங்களுக்கு உடனே கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். அப்படின்னு தான் நடக்கும். அப்ப இப்ப கிடைக்காது. இப்ப கிடைக்காது அப்படின்னு. சரி, அடுத்து ஐயா. அடுத்து ஐயா क्वेश्चन செக்ஷன் போயிடுவோம். அங்க கேக்குறவங்க கேட்கட்டுங்க. அப்ப அதுக்கு நீங்க ஆன்சர் மாதிரி பண்ணிக்கலாங்க. என்னங்கய்யா? நான் கேட்கலாமா ஐயா? அதாவது என்ன
ஒரு நிமிஷம் கொஞ்சம் எல்லாரும் மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். ஐயா என்ன இருக்கோ அந்த பிரச்சனை அப்படியே காட்டுங்கய்யா. ஆமாங்க, இப்ப நம்ம கேள்வி நேரத்துக்கு போயிடலாம். ஏன்னா டைம் கேள்வி நேரத்துக்கு போயிடலாம். ஆமாங்க, அதுல யாராவது கேட்கலாம், அதுக்கு என்னன்னு ஆன்சர் பண்ணிக்கலாம். சந்தேகத்தை வந்து ஐயா எனக்கு இப்போ ஒரு கட்டம் போட்டீங்களே. அம்மா கொஞ்ச நேரம் இருங்கம்மா ப்ளீஸ், கொஞ்சம் இருங்க. அப்போ கொஸ்டின் ஹவர்ஸ் போயிடலாமாங்கய்யா? போயிடலாம். ரைட், ஓகே. கேட்க விரும்புறவங்க முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எல்லாரும் அன்மியூட் பண்ணாதீங்க. இப்ப நான் அன்மியூட் பண்ணீங்கன்னா நான் ஓவரால எல்லாரையும் மியூட் பண்ற மாதிரி சூழல் வந்துடும். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்க கேள்விகள் பதில் சொல்லப்படும், வரிசையா அழைக்கணும். ஓகே ஓகே ரைட். நான் கேட்கலாமாங்க? இருங்க பொறுங்கம்மா. இதுக்காக உங்க ஆர்வம் போடணும் போல இருக்கு. ஒரே நிமிஷம். கேள்விக்குன்னு வரும்போது சில வேலைகள் நம்ம முடிச்சுக்கணும். ஏன்னா எல்லாருமே கையை தூக்கிருக்காங்க. ஆமா, சரி ரைட். ஜெயச்சந்திரன் ஐயா வணக்கம். நீங்க பேசலாம். கேக்குதுங்களா? கேக்குது. விஷயத்தை வேகமா முடிங்க, நிறைய மக்கள் கை தூக்கிட்டு இருக்காங்க. மிக சிறப்பா அடிப்படையில இருந்து ஜாமக்கோல் பிரசன்னம் சொல்லியிருக்கீங்க. எனக்கு ஒரு சின்ன கேள்வி. இப்போ அதாவது ஒரு கேள்வியாளர், நீங்க சொன்னபடி கேள்வியாளர் ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்ப கேட்கிறாருன்னா அந்த இவர் பார்க்க முடியாம இவர் சாயங்காலமோ அடுத்த நாளோ பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறப்ப கேள்வி கேட்ட நேரத்தையும் தேதியையும் பயன்படுத்த வேண்டுமா, அல்லது இவர் ஆருடம் போடுற நேரத்துல போட்டு பார்க்கணுமா? அதாவது அவர் ஜோசியர் ஆருட சாஸ்திரி எப்ப போடுறாரோ நீங்க எப்ப வேணாலும் கேள்வி கேளுங்க. அவர் கேட்கிற நேரத்துக்கு பிரபஞ்சம் அவருக்கு பதில் கொடுக்கும். அந்த 8 தேவதைகளும் நீங்க எப்ப வேணாலும் கேள்வி கேட்கலாம். ஆனா நான் எப்ப பதில் சொல்றேனோ அப்பதான் எனக்கு பதில் கிடைக்கும். அதான் கேள்வி நேரத்தை குறிச்சு வச்சு அந்த கேள்வி அதெல்லாம் கேபி சிஸ்டத்துக்கு போகணும். இது இல்ல ஜாதகம், அது ஜாதகம் வேற, இது வேற. நீங்க தான் எல்லாமே. அந்த கேள்வி நேரத்தை பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை, அவசியமா கிடையாது. நீங்க எப்ப பதில் வாய திறக்குறீங்களோ அப்ப இந்த 8 கிரகங்கள் ரெடியா இருக்கும். இப்ப நீங்க சொல்ல முடியாதுன்னா விட்டு அவ்வளவுதான். அவர் கேள்வியை மட்டும் சரியா குறிச்சு வச்சுக்கணும், அவ்வளவுதானே? அவர் கேள்வி சுத்தி வளைச்சு கேட்க கூடாது. கேள்வியை மட்டும் கரெக்டா குறிச்சு வச்சுக்கணும். ஆமா, கேள்வியை மட்டும் அவர் என்ன கேள்வி கேட்கிறாரோ அந்த கேள்வியை நம்ம எழுதி வச்சுக்கிற வேண்டியதா. எப்ப நம்ம பாக்குறோமோ அப்ப பார்த்து பிரபஞ்சத்தோட நம்ம சொல்ல வேண்டியதுதான். அப்படியே பிரபஞ்சம் நமக்கு ஆன்சர் கொடுத்துருந்தா டக்குன்னு கொடுத்துட வேண்டியதுதான். நன்றிங்க. இந்த ஒரு சந்தேகம் தான் இருந்தது. நன்றிங்க. நன்றி ஜெயச்சந்திரன் ஐயா. நன்றி. கல்பனாமா, நீங்க விஷயத்தை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம் ஐயா. ஜெயபாபா அவரோட வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல பாத்திருக்கேன். எனக்கு ரொம்ப நான் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட சொல்ற அந்த ஆர்வம் எல்லாம். அவர்கிட்டயே கத்துக்கணுங்கிற ஆர்வமா இருக்கும். கேள்வி எனக்கு ஒரு வழக்கு இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல வீடு சம்பந்தமான வழக்கு. அதனோட தீர்ப்பு எனக்கு சாதகமா வரணும். அதுக்காக ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, உங்க கேள்வி என்னவோ அதை தெளிவாக வீடு சம்பந்தமான ஒரு வழக்கு, சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. அந்த வழக்கு எனக்கு சாதகமாக வர்றதுக்கு பார்த்து சொன்னோம். மணி என்பவர் என்ன வழக்கு, அவருக்கும் எனக்குமான வழக்கு. இப்போ 12 மணி 29 எத்தனை நிமிஷம்? 39 நிமிஷம் ஆயிடுச்சு. 39 நிமிஷம்னா ஆருட எங்க இருக்கும்? எனக்கு இத பத்தி ஐயா போட சொல்லலாமாங்க ஐயா? ஐயா விருச்சிகம் ஐயா. அதே 8வது ஆருடம். ஆமாங்க ஐயா. போட சொல்லுங்க ஐயா. உதயம் மகரம், ஆருடம் விருச்சகம், கவிப்பு மிதுனம் ஐயா. நான் எழுதிக்கிறேன். எழுதிங்க ஐயா. மகர உதயமா? ஆமாங்க ஐயா. ஆருடம் விருச்சகம் ஐயா. விருச்ச ஆருடம். கவிப்பு மிதுனம் ஐயா. மிதுன கவிப்பு. உதயத்தில் குரு, குரு தனுசில் புதன்,
தனுசுல புதன். துலாத்தில் சுக்கிரன், துலாத்துல சுக்கிரன், கன்னியில சனி பகவான், கன்னியில் சனி பகவான், கடகத்துல சந்திரன், சந்திரன், மிதுனத்துல கவிப்பு பாம்பு, பாம்பு. ஆமா, மேஷத்துல சூரியன், மீனத்துல செவ்வாய்ங்க ஐயா. சரி, இப்ப இந்த அம்மா கேள்வி கேட்கிறேன் என்னன்னா, நான் ஒரு வழக்கு இருக்குன்னு சொல்றாங்க. 6ஆம் பாவத்துல யார் இருக்கான்னு பாருங்க. பாம்புங்க ஐயா. பாம்பு இருக்காரு. அங்க வெளியே யார் இருக்கான்னு பாருங்க. பாம்பு. 6ஆம் பாவத்துல கவிப்பு இருக்கா? ஆமா ஐயா. இப்ப 6ஆம் பாவத்துல கவிப்பு இருக்கிறதுனால இவங்களுக்கு சாதகமாக இல்லை. இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபைட் பண்ணணும்னு அர்த்தம். ஐயா சொல்லுங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் சரியானதை சொல்லணும். இப்ப பாருங்க, 3ஆம் இடம் யாரு? 3ஆம் இடத்தை புதின் 3ஆம் இடத்தின் அதிபதி 12. 3ஆம் இடத்தின் அதிபதி யாரு? குரு. எப்படி இருக்காரு? நீசமா இருக்காரு. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்காமா உங்ககிட்ட? போட்டிருக்காங்க ஐயா. இங்க சென்னையில இருக்கிற அட்வொகேட் மூலமா போட்டிருக்கோம். இல்ல, டாக்குமெண்ட்ஸ் நீங்க கொடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்கா? அப்படிதான் நம்புறேங்கய்யா. அதுல சில இது இன்னும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணுங்கள். ஆனா இது எவ்வளவு நாள் ஆகும்னு சொல்ல முடியும். இப்ப பாருங்க, இவங்க எவ்வளவு நாள் ஆகும்னு கேக்குறாங்க. இப்ப உதயாதிபதி சனி பகவான் 9 இருக்காரு. உள்வட்டத்துல சூரியன் எங்க இருக்காருன்னு பாருங்க. சூரியன் 4ஆம் இடத்துல இருக்காரு ஐயா. உள்வட்டத்தில் 4ஆம் இடத்துலயா 7ஆம் இடத்துலயா? உள்வட்டத்தில் இருக்க சூரியன் உள்வட்டத்தில் மகரத்தில் இருக்காரா? அப்ப அங்கிருந்து ஒரு மாதமா எண்ணி வாங்க. எத்தனை மாசம் ஆகும்? 6 மாசம் ஆகுமா? 7 மாசம் ஆகும். 7 மாசம் ஆகும். அல்லது உதயாதிபதியை தொடர்றதுக்கு 3 மாசம் ஆகுதா? அப்ப நீங்க 3 மாசத்துக்குள்ள ரெடி பண்ணுங்கள். ஓகே சார். அப்படி ரெடி பண்ணா ஜெயிக்க முடியும். இதுக்கு ஏதாவது பரிகாரம் ஏதாவது நீங்க இது செஷன் உங்க முழு விஷயமே இதுல கொடுக்க முடியாது. எப்படி இருக்கு ஐயா வீடியோ எல்லாம் பார்த்திருக்கீங்க. அவங்களோட நேரம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெடி பண்ணி சொல்றேன். ஓகே ஐயா, நான் ஒரு கேள்வி கேட்கலாமா ஐயா? போறங்க. யார் இடையில யார் பேசுறீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க கேட்கலாம் வரிசையா. எனக்கு அது ஹேண்ட் ரைஸ் எப்படி பண்ணனும் தெரியல. சரி, அப்ப மெசேஜ் போடுங்க, நான் அழைச்சிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்து சரவணன் சார், அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா நமஸ்காரம். ஐயா நமஸ்காரம். ஐயா, ஒரு சின்ன கேள்வி. என்னுடைய பெண் குழந்தைக்கு எவ்வளவு நாளுக்குள்ள கல்யாணம் ஆகும்? எப்படிங்க நான் கண்டுபிடிக்கிறது? அல்லது ஐயா கண்டுபிடிச்சிருங்க ஐயா. உங்களுடைய பெண் குழந்தைக்கு வயசு எத்தனை? அது பேர் சொல்லுங்கய்யா. எஸ் ஐஸ்வர்யா. வயசு இப்ப 27. இப்பதாங்க ஆரம்பம். 27 இப்பத்தே ஆரம்பமாகுது இல்லையா? சரி 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 சரி. இப்ப டைம் சொல்லுங்க ஐயா. ஐயா 12:44 ஐயா. 12:44 கவிப்பு. ஆரோட கவிப்பு மட்டும் எங்க இருக்குன்னு சொல்லுங்க ஐயா. ஆரோட தனுசு வந்துருச்சு. கவிப்பு ரிஷபத்துக்கு வந்துருச்சு. உதயம் 7. உதயாதிபதி சனி. ஓகே, ஆரோடம் உதயம் இருக்கு. இதுவரை ஏதாவது பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து ஏதாவது பேசி ஏதாவது முடிச்சல ஐயா? இல்லைங்கய்யா, இது வரைக்கும் ஜாதகம் வருங்கய்யா. ஜாதகம் சேரலைங்கய்யா. ஒன்னும் ஒரு கூட செட் ஆகலையா? ஆமாங்கய்யா. ஒண்ணு கூட செட் ஆகலை. இந்த பொண்ணுக்கு தகுந்தான ஒரு விஷயம் கூட செட் ஆகலையா? ஆமாங்கய்யா. சரி, இது எப்ப செட் ஆகும் அப்படின்னா, உதயாதிபதி உதயத்தில் சந்திரன் எங்கேயா இருக்காரு? உதயத்தில் இருக்கிற சந்திரன் 7 சார். சந்திரன் எங்க இருக்காரு? உள்வட்ட சந்திரன் எங்க இருக்காரு? உள்வட்ட சந்திரன் துலாம்ல இருக்காரா? துலாம் இருக்காரு, 7ல இருக்காரு.
ஏதாவது கோயில் இருக்குல்லையா, அம்மன் கோயில், சரிங்க ஐயா. அதாவது நீர்நிலையில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில் இருக்கு இல்லையா, ஆமாங்க ஐயா. அதாவது அன்னை வேளாங்கண்ணி மாதிரியா, சரிங்க ஐயா. அல்லது ஏதாவது நீர்நிலை இருக்கிற வேணாயம்மன் கோயில்ல போய் அங்க நீராடிட்டு அங்க வழிபட்டுட்டு வாங்க, இந்த பொண்ணுக்கு திருமணம் நடக்கும். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. அது செய்யுங்க, நடக்கும். ரொம்ப நன்றி ஐயா. ரைட். நன்றி சரவணன் சார். நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. அடுத்து மீனாட்சி அம்மா. அம்மா நீங்க அன்வைட் பண்ணிட்டு உங்க விஷயங்கள் கேட்கலாம். இணைப்புல இருக்கீங்களா? வாங்க. சுத்தமா கேளுங்க, முழு விவரமா இங்க கேட்டு பரிகாரங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அது ஆருடம் பேஸ் பண்ணி எடுக்கணுமா இல்லைன்னா உதயம் உதயம் தான் நீங்க பேஸ் பண்ணணும். ஆருடம் வந்து உதயம் தான் லக்னம், ஆருடங்கிறது ராசி. அதனால உதயத்திலிருந்து தான் நீங்க எடுத்து பேசணும். இந்த உதயத்துல எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துக்கு தான் உதயத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கணும். 7ஆம் இடம் தான் நிவர்த்தி ஸ்தானம். 7ஆம் இடம் வந்து பாதகாதிபதியா வந்துடக்கூடாது. அவ்வளவுதான். இது அவங்க கேள்வியாளர் வந்து சொல்லுங்கன்னு கேட்டாதான் நம்ம சொல்லணுமா பரிகாரம் கேட்டா, இல்ல இதை செய்யுங்கோ நம்மளே சொல்லலாம்? நீங்க கேட்காம எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது. ஆர்வத்தை பொறுத்தவரை கேட்காம நீங்க முந்திட்டு போய் எதையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. சரி, நன்றியா. நன்றிங்கம்மா, நன்றி. அடுத்து தனலட்சுமி அம்மா. அம்மா நீங்க வாங்க. வணக்கம். நான் கேட்க வேண்டிய கேள்வி என்ன, என்னுடைய மகள் வந்து எப்பொழுது வீடு வாங்குவா? அமெரிக்கால இருக்கா, பட் இங்க வாங்கலாம், இந்தியால வாங்கலாம். வீடு வாங்கணும்ன்றாங்க, எப்பொழுது அமையும் ஐயா? இப்ப வந்து கேக்குறாங்க என் மகள் எப்போது வீடு வாங்குவாள் அப்படின்னு கேட்டுக்காங்க. சரி, இப்ப ஆரோடத்தை மட்டும் பாருங்க, டைம் சொல்லுங்க. ஆருடம் உதயம் அங்கேயே இருக்கா? உதயம் வந்து கும்பத்துல இருக்கு. கும்ப உதயம். கும்பத்துக்கு உதயம் வந்துருச்சா? ஆமா. ஆருடம் வந்து 12ல இருக்கு இல்லையா? ஆமா. சரி, இப்ப 4ஆம் இடத்துக்கு போங்க. 4ஆம் இடத்தின் அதிபதி யாரு? சுக்கிரனா? சுக்கிரன். ஆமா. சுக்கிரன் எங்க இருக்காருன்னு பாருங்க. சுக்கிரன் அதிபதி கட்சியில இருக்காரு. கவிப்பு எங்க இருக்காருன்னு பாருங்க. 9 இருக்காரு சுக்கிரன். கவிப்பு ரிஷபத்துல இருக்காரு. அப்ப 4ஆம் இடத்துல கவிப்பு இருக்கா? ஆமா ஐயா. 4ஆம் இடத்துல இங்க வாங்க கூடாதா? என்ன ஐயா? நம்ம ஊர்ல வாங்க வேண்டாம், வெளிநாட்டுல தான் வீடு வாங்க வாய்ப்பு இருக்குன்னு. வெளிநாட்டுல வாங்குவாங்களா ஐயா? ஓகே. ஆமா, வெளிநாட்டுல வாங்குவாங்க. வெளிநாட்டுல வீடு எப்போது ஐயா அமையும்? இல்ல, இப்ப நம்ம ஊர்ல வாங்குறதுக்கு நீங்க கேட்ட கேள்வி என்ன, உள்நாட்டுல வாங்குவாரா வெளிநாட்டு வாங்குவாரா? ஆமா. கேள்விக்கு தான் பதில் சொல்ல பாருங்க. நீங்க வெளிநாட்டுல வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உள்நாட்டுல இல்ல. உள்நாட்டுல. ஓகே. இப்ப உதயத்தை நோக்கி செவ்வாய் தானே வர்றாரு. 10ஆம் வீட்டின் அதிபதி, அவர் 3 கூடியவர். தனலட்சுமி அம்மா நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க. தனலட்சுமி அம்மா நீங்க பேசுறது கேட்கல, அன்மியூட் பண்ணுங்க. அவங்களுக்கு முயற்சி பண்ண சொல்லுங்க, உடனே முடியும். உடனே. ஓகே ஐயா, ஓகே. ஏன்னா 3 10 கூடியவருடைய அங்க இருக்கு மோகன். அது பாக்ஸ் இதப்ப அங்க இருக்கு பாரு, இந்த மத்திய இது சோபா கிட்ட ஒரு பாக்ஸ் பாருங்க. அவங்களுக்கு விருப்பமான இடம் இன்னும் சரியா அமையல. ஆமா. பிளான் பண்றாங்க, ஆனா அது அமைய மாட்டேங்குது. இப்ப பாருங்க, அப்படியே பாருங்க, உதயத்துக்கு 7ஆம் இடத்துல உதயத்துக்கு 4ஆம் இடத்துல 7ஆம் இடத்தின் அதிபதி யாரு? சூரியன். அவர் எங்க இருக்காரு? 3ஆம் இடத்துல உச்சமா இருக்காரா? 3ஆம் இடத்துல உச்சமா இருக்காரு. ஆமா. உச்சமா இருக்காரு. அவர் வந்து 7ஆம் இடத்தின் அதிபதி 3 உச்சமா இருக்கிறதுனால மலை மேல இருக்கிற சிவனை வழிபாடு செய்ய சொல்லுங்க. திருவண்ணாமலையை வணங்க சொல்லுங்க. ஐயா இப்பதான் ஐயா 2 நாள் முன்னாடி திருவண்ணாமலைக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அவர் தான் ரெடியா இருக்காரு, வாங்கி தர்றேன்னு. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. ரொம்ப பாசிட்டிவா போயிட்டு ரொம்ப நன்றி ஐயா. உங்களோட இது நான் வீடியோஸ் எல்லாம் பார்த்திருக்கேன், எல்லாமே நல்லா இருக்கும். அடுத்தவங்களுக்கு வழி விடுங்க. ரொம்ப நன்றி ஐயா. வழி விடுங்க. நன்றிங்கம்மா, நன்றி. நன்றி. அடுத்து உமா மகேஸ்வரி மேடம்
நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க விஷயங்களை கேட்கலாம். உமா மகேஸ்வரி மேடம் இணைப்புல இருக்கீங்களா? ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம்மா. ஐயா, இப்போ நீங்க சொல்லி தரும்போது கடைசியா சொன்னீங்கல்ல, இப்போ குரு வந்து உதயத்துல இருந்தா கடவுள் இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ நான் இது ஜாமக்கோள் போட்டா இப்போ குரு நீச்சமா இருக்குங்க இல்லைங்கயா? அப்ப அதை எப்படி எடுத்துக்கிறது? இல்ல நீங்க கேள்வியே கேட்கலையாமா? நீங்க வந்து விளக்கம் தானே கேக்குறியா? ஆமா ஆமா, விளக்கம் தான் கேட்கிறேன். விளக்கம் தான் பேசுறியா? கேள்வி கேட்கலையா? பதில் சொல்லாது இல்லையா? இல்ல, கேள்விக்கு பதில் கேட்கலையா, அவங்க விளக்கம் கேட்கறாங்க. நீங்க எதை கேட்டாலும் அந்த கேள்விக்கு தான் பதில் சொல்லுங்க. இப்போ நான் வந்து இப்ப எனக்கு தெய்வ அனுகிரகம் இருக்கான்னு கேக்குறேன். நீங்க கேட்டிருந்தீங்கன்னா நான் பதில் சொல்லியிருப்பேன். ஓகே, நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க? எப்படி பதில் சொல்லுவீங்கன்னு கேக்குறியா? தானே? இல்ல அப்படி கேட்கல. நீங்க சொன்னீங்க உதயத்துல குரு இருந்துச்சுன்னா வந்து தெய்வ அனுகிரகம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இப்ப வந்து உதயத்துல குரு இருக்கு, ஆனா நீச்சமா இருக்கு. இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு நான் கேக்குறேன். நீங்க கேட்ட உடனே நீங்க கேள்வி என்ன கேட்டிருந்தீங்கன்னா நான் பல வழி எனக்கு தெரியும். ஐயா, அவங்க அத கேள்வியா கேட்கலங்கய்யா. அப்படி இருந்தா நாம் எப்படி எடுத்துக்கொள்வதுன்னு கேக்குறாங்க. எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்னா பாருங்க, குரு வந்து எத்தனை கூடையவர்? இப்போ 12 3. இல்ல, இப்ப உதயம் வந்து எங்க இருக்காரு? மகரத்துல இருக்கு. மகரத்துல இருக்காரு. ஆனா அவர் குரு 2க்கும் 11 கூடையவர் இல்லையா? ஆமா, 2க்கு 11 கூடையவர். ஆனா அவருக்கு 5ஆம் வீட்டின் அதிபதி யாருன்னு பாருங்க, புதனா? ஆமா. அவர் எங்க இருக்காரு? 11ல இருக்காரா? ஆமா. நீங்க மனசுல நினைக்கிற தெய்வத்தை விட உங்க குட்டைவ வலிமையா நிக்குது பாருங்க. 5ஆம் வீட்டுல தெய்வமா? ஆமாங்கய்யா. அவரே குருவோட வீட்டுல போய் 11ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டாரா? ஆமா. அந்த குலதெய்வாலும் உங்களுக்கு நிறையவா இருக்கு. நீங்க போய் எந்த தெய்வத்தை பிடிச்ச என்ன செய்ய? குலதெய்வாரும் உங்களுக்கு அமோகமா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்கய்யா. அப்படின்னு எடுத்துக்கணும். மகர உதயமா இருந்தா கேக்குறாங்க. மகர உதயமா இருந்ததுனால உங்களுக்கு வந்து குரு நீசமா போயிட்டாரா? ஆமா. அப்ப குருவை நீங்க எடுக்க முடியாது. அப்ப வந்து 5ஆம் வீட்டின் அதிபதி தான் குலதெய்வம். உங்களுக்கு குலதெய்வ அருள் இருக்கான்னு பார்க்கணும். 9ஆம் வீட்டின் அதிபதியான இஷ்ட தெய்வ அருள் இருக்கான்னு பார்க்கணும். கிரகத்தை மட்டும் பார்க்க கூடாது. ஓகே. பாவத்தின் அதிபதியும் பார்த்து பலன் சொல்லணும். ஓகே. இப்ப உங்களுக்கு 9ஆம் வீட்டின் அதிபதி யாரு? சுக்கிரன். ஆமா. அவர் அங்கேயே ஆட்சியில் உட்கார்ந்து இருக்காரா? ஆமா. அப்ப நீங்க பெண் தெய்வத்தை அதிகமா வழிபடுவீங்களா? நான் சிவன் தாங்க ரொம்ப வழிபடுறேன். பெண் தெய்வமும் உங்களுக்கு உறுதுணையா இருக்குமா? பெண் தெய்வம் குலதெய்வமும் உங்களுக்கு அனுகிரகமா இருக்கு. ஓகே. நீங்க கேட்டதுனால நல்லது. குருவை மட்டும் பார்க்க கூடாது, பாவத்தையும் எடுத்து பார்த்து சொல்லணும். ஓகேங்க. ஓகே, ரைட்மா. நன்றிங்கம்மா. அடுத்து ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்கய்யா. அன்மியூட் பண்ணுங்கய்யா. ஒரு நிமிஷம். அடுத்து இதுக்கு மேல யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டாம், நேரம் இல்லை. யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணாலும் அனுமதிக்க முடியாது. நான் வரிசையா போயிட்டு இருக்கு. அடுத்து சாந்தகுமாரி மேடம், வாங்க, அன்மியூட் பண்ணுங்க. சாந்தகுமாரி அம்மா, அன்மியூட் பண்ணுங்க. வணக்கங்க சார். நான் வந்து உடல்நிலை சார்ந்து சித்தா மெடிசன் எடுத்துட்டு இருந்தேன். இப்ப அலோபதியில தீவிரமா இறங்கலாமான்னு கேள்வி. ஒரு ஆரோட போக சொல்லுங்க. ஆரோட போடுங்க. ராதாகிருஷ்ணன் சார், ராதாகிருஷ்ணன் சார், நீங்க அன்மியூட் பண்ணுங்க.
ராதாகிருஷ்ணன் சார். ஐயா ஐயா அன்மியூட் பண்ணிட்டேங்க ஐயா. போடுங்க, ஆர்வம் போடுங்க. ஐயா சொல்லட்டுங்களா ஐயா? சொல்லுங்கய்யா. உதயம் வந்து கும்பங்க ஐயா. சரி. ஆருடம் வந்து மீனம். சரி. கவிப்பு மீனங்க ஐயா. சரி. மகர செவ்வாய். மகரத்துல செவ்வாயா? ஆமாங்க ஐயா. சரி. தனுசுல குருங்க ஐயா. தனுசுல குரு. ஆமாங்க ஐயா. துலாத்துல புதன்ங்க ஐயா. கன்னியில சுக்கிரன்ங்க ஐயா. சரி. கடகத்துல சனிங்க ஐயா. மிதுனத்துல சந்திரன். சரி. மேஷத்துல பாம்புங்க ஐயா. ஆருடம் கவிப்பிலேயே சூரியன் இருக்குங்க ஐயா மீனத்துல. அப்ப சூரியன் தானே அலோபதி. ஆருடம் கவிப்புல ஒரு மாற்றம் இருக்கு. மாட்டிக்கிறாரு. அப்ப அலோபதி மெடிசன் இவங்களுக்கு ஒத்து வராது இல்லையா? அவ கேள்வி என்னன்னா அலோபதி போலாமான்னு கேக்குறாங்க. கவிப்பிலே மாட்டிருக்காரு பாருங்க. ஆரோட கவிப்பு சரியில்லை, அது சரி வரலை. அலோபதிங்கிறது சூரியன். அப்ப சித்த ஹோமியோவே கண்டினியூ பண்ணலாங்களா? இப்ப பாருங்க, சித்த மருத்துவம் அப்படின்னு சொல்லும் போது இப்ப குரு நல்லா தான் இருக்காரு, அதனால அதையே கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்க ஓகேங்க. ஏன்னா பாருங்க, உதயத்திலிருந்து சனி வந்து 6ஆம் இடத்துல இருக்கா ஐயா. உதயாதிபதி 6ல இருக்காரா? அப்போ உடல்நிலை வந்து வீக்காக இருக்கிறது, சத்து குறைவா இருக்கிறது, நரம்பு தான் இருக்கு. அதனால அலோபதி மருந்து வேண்டாம், மறுபடி பாதிப்பு ஏற்படும். மாத்திரை டோஸ் அதிகமாக கொடுப்பார்கள், அதனால இதையே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு எடுத்துக்க. ஓகே, சரிங்க, நன்றிங்க. சரி, ஓகே, நன்றிங்கம்மா. ராதாகிருஷ்ணன் சார், நீங்க அட்மிட் பண்ணி வைங்க. அடுத்து சோபனா கோபி வாங்க. சோபனா கோபி இணைப்புல இருக்கீங்களா? இருக்கேன் சார். வாங்க வாங்க சார். நன்றி சார், கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பட் கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணேன். அண்ட் சார், என்னோட 2வது பொண்ணு திடீர்னு எப்பவுமே எல்லா டெஸ்ட்டும் 6 மாசத்துக்கு ஒரு தடவை எடுப்பா. அது எடுக்கும்போது தொண்டையில தைராய்டு எடுக்க சொன்னாங்களாம். எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா ஏதோ ஆட்டோ இம்யூன் அது அஃபெக்ட் ஆகுது த்ரோட் கிளாண்ட் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தினதுல ஒரு 2 நாளா தூங்கவே இல்லை. அவங்களுக்கு ஏதாவது தொண்டையில பிரச்சனை இருக்குமா? அது அப்படி இருந்தாலும் சரியாயிடுமா? இப்ப ஐயா போட சொல்லுங்க. ஏதான் போட்டோங்க ஐயா. போட சொல்லுங்க ஐயா. சொல்லட்டுங்களா? வந்து கும்ப உதயங்க ஐயா. கும்ப உதயம். மீனம் ஆருடம், மீனம் கவிப்பு, மீனத்திலேயே சூரியன். சரி. மகர செவ்வாய். மகரத்தில் செவ்வாய். தனுசு குரு. தனுசுலேயே குரு. துலாத்தில் புதன். கன்னியில் சுக்கிரன். கடகத்தில் சனி. மிதுனத்தில் சந்திரன். மேஷத்தில் பாம்பு. பாருங்க, உதயம் எந்த டிகிரில விழுந்திருக்கு சொல்லுங்க ஐயா. உதயம் வந்து 303.41 ஐயா. 303.41 ஐயா. எந்த நட்சத்திரத்துல விழுந்திருக்குன்னு பாருங்க. 303னா சதயம் வருங்க ஐயா. சதயம் விழுந்திருக்கா? இல்லங்க ஐயா, சதயம் கூட வராது. 330 வரலங்க ஐயா. இல்ல 303 அபிட்டம்லயே வந்துருதுங்க ஐயா. அபிட்டம் வந்துருது. செவ்வாய். ஆமாங்க ஐயா, அபிட்டத்துல இருக்குங்க ஐயா. செவ்வாயில விழுந்திருக்கா? 3ஆம் பாதத்திலேயே இருக்குங்க. அபிட்டத்துல விழுந்திருக்கு. அப்ப அபிட்டத்தின் செவ்வாய் வந்து 12 இருக்கா? ஆமாங்க ஐயா. 12ல இருக்கு. சரி. அப்ப 12ஆம் இடத்தை சுட்டி காட்டுது. இந்த செவ்வாய் இது 12ல இருக்கா உதயத்திலே இருக்கான்னு பாருங்க. இல்லங்க, 12ல தான் இருக்கு. 286 டிகிரி 12லயே இருக்கு. சரியா? அப்ப அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துதான் ஆகணும். மன பயமும் இருக்கா இல்லையா? 12ஆம் இடம் தான் காட்டுது. ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துதானே ஆகணும். செவ்வாய் தானே ஐயா? அப்படியே எடுத்தாகணுமா சார்? எடுத்து பண்ண டெஸ்ட் பண்ணுங்க, நல்லா டெஸ்ட் பண்ணுங்க. இப்ப பாருங்க, சூரியன் வந்து எங்க இருக்காருன்னா 12 கவிப்பிலேயே இருக்காரா?
தொண்டை தானே 2ஆம் இடம். ஆமா சார். 2ஆம் இடம். அதுல வந்து அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கு தானே செய்யுது. சரி சார். அது அப்போ அது ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரி சீரியஸ் கண்டிஷன் கொண்டு போகாதா இல்ல சரியாயிடும்? இப்ப பாருங்க, இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன பாருங்கன்னா, இந்த செவ்வாய் வந்து இந்த உதயாதிபதி 6ல தான் இருக்கா. 6ல இந்த சனி எந்த டிகிரில இருக்காருன்னு பாருங்க ஐயா. 106 டிகிரிங்க ஐயா. 106 டிகிரினா எந்த நட்சத்திரத்தில் விழுதுன்னு பாருங்க. சொல்லிடுறேன் ஐயா. பூசம், புனர்பூசம், பூசத்துல வருதுங்க ஐயா. பூசத்துல விழுது. சனி வந்து எங்க இருக்காரு? அங்கேயே விழுகுது. சனியோட நட்சத்திரத்துல இருக்காரு. ஆமா ஆமாங்க. 6லயே இருக்காரு. சரி, 7ஆம் வீட்டின் அதிபதி. இப்ப இந்த அப்ப பூச நட்சத்திரம். அப்ப இவங்க வந்து சனி பகவான் இவரை வழிபட சொல்லணும், வள்ளலார. சரிங்க. வள்ளலார் அன்னதானம் போடுறாரு இல்லையா? ஆமா சார். அங்க போய் அன்னதானத்துக்கு வாங்கி கொடுங்கம்மா. சரி சரி சார். அது செய்ய சொல்லுங்க. இது கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி ஆரம்பிச்சு இருக்கிறது கொஞ்சோண்டு இருக்கு. அதுல பயம் நிறைய இருக்கு அவங்களுக்கு. ஆமா ஆமா சார். ஆமா சார், அதுதான் உண்மை சார். பயம் தான் அதிகம். சரி சரி சார். சோ இது பண்ணா சரி ஆயிடுமா சார்? சரியாயிரும். சரி சரி சார். சரி சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். அதிகமா சாப்பிடுவாங்களாமா? ரொம்ப சாப்பிட மாட்டேன் சார். சரி, சாப்பிட மாட்டாங்க சார். எப்போ ரொம்ப கண்டிஷனா இருப்பா. அதுல திடீர்னு பார்த்த உடனே இப்படி ஆன உடனே எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா ஏதோ ஆன்டிபாடிஸ் மட்டும் இருக்குன்றதுனால 2 வாரம் கழிச்சு திருப்பி பாருங்க டெஸ்ட். 2 வாரம் கழிச்சு வள்ளலாருக்கு இந்த உணவு வாங்கி அந்த செஞ்சுட்டு போங்க, இல்லாம போயிடும். ஓகே சார். ஓகே சார். தேங்க்ஸ் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. நன்றிம்மா சோபனாமா, நன்றி. அடுத்து மீனாட்சி அம்மா வாங்க. மீனாட்சி அம்மா வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். ஐயா, எனது 2வது மகளின் திருமணம் எப்போது நடைபெறும்? உங்க மகள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் மீனாட்சிங்க ஐயா. என் பொண்ணு பேரு அமிர்தபாலா. அமிர்தபாலா. வயசு 23ங்க ஐயா. 23 தான். ரைட், சொல்லுங்க. உடனே ஒரு இது போடுங்க ஐயா. சொல்லட்டுங்களா ஐயா? சொல்லுங்க. உதயம் வந்து கும்பங்க ஐயா. சரி. கும்பத்திலேயே கவிப்புங்க ஐயா. சரி. கும்பத்திலே சூரியன் ஐயா. சரி. மகர செவ்வாய். மகரத்துல செவ்வாய். விருச்சிக குரு. துலா புதன். துலாம்ல புதன். சிம்ம சுக்கிரன். கடகச்சனி. ரிஷபச்சந்திரன். மேஷத்துல ஆருடம் பாம்புங்க ஐயா. மேஷத்துல ஆருடம் பாம்பு. ஆமா, ஆருடம் 12 டிகிரி, பாம்பு 14 டிகிரி. அம்மா, அந்த பொண்ணுக்கு விருப்பம் இருக்கா திருமணத்துல? ஐயா அப்படிங்களா ஐயா? விருப்பம் இருக்கா இல்லையா? அது ஒண்ணும் சொல்லலங்க ஐயா. சரின்னு தான் சொல்றாங்க ஐயா. சரின்னு சொல்றாப்லையா? எது படிக்கணும் ஏதாவது சொல்றாப்லையா? என்னங்க? படிக்கணும் ஏதாவது சொல்றாப்லையா? படிச்சிட்டு இருக்காங்க. ஆமா அது சொல்றாங்க ஐயா. படிக்கணும், படிச்சு முடிச்சுக்கிறாங்க. படிக்க வைக்கணுமா? அப்ப திருமணத்தை பத்தி பேசாதியா? அப்படிங்களா ஐயா? அப்ப எப்பங்க ஐயா எடுத்தது? இப்போதைக்கு வாய்ப்பு வேணாம், இதை விட்டுருங்க. அப்படிங்களா? இல்லைங்க ஐயா. இல்லாட்டி அவங்களுக்கு வேற ஏதாவது விருப்பம் இருக்குங்களா? அவங்களுக்கு வேற ஏதாவது விருப்பம் இருக்குங்க ஐயா? காதல்ன்ற மாதிரி கேக்குறாங்க ஐயா. காதல் ஏதாவது கேக்குறீங்களா? ஆமாங்க ஐயா. யாரு பேசிட்டு நம்மளை கூப்பிட்டா தான் நம்ம கேட்க முடியும். கை தூக்கணும்னா அந்த ஆர்டர் பிரகாரம் யார் யார் கை தூக்குனாங்களோ அந்த லிஸ்ட்டில் ஒவ்வொருத்தராக கூப்பிடுவாங்க. சூரியன் எங்க இருக்காரு? சூரியன் வந்து கவிப்பிலேயே இருக்காரு ஐயா. உதயம் கவிப்பிலேயே இருக்காரு. அப்ப அதனால இப்ப அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப ஒண்ணும் நடக்காது. அப்படிங்களா ஐயா? சரி. ஏதாவது நடந்துடும் நினைச்சு பயப்படுறீங்களா? அப்படி இல்லையா? இல்ல எதுவா இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக. அதான் வேண்டாம். இப்ப திருமணத்தை பத்தி பேசாதீங்க. சரி, ஓகேங்க. நன்றிங்க. இப்ப நம்ம கிச்சன்ல ஒரு டவுட்டுங்க ஐயா. அதாவது இப்ப உதய அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தாருன்னா, ஆட்சியா இருந்தாருன்னா, ரிஷப உதயம் வந்து 6ஆம் அதிபதி வந்து துலாத்துல இருந்தாருன்னா எப்படிங்க ஐயா பலன் இருக்கும்? எப்படி கேக்குறியா? ரிஷபம் வந்து உதயமா வந்து
துலாத்துல இருந்தாருன்னா அவர் எப்படிங்கய்யா பலன் இருக்கு? 6ஆம் இடமா வந்துருது. ஆனா ஆட்சியில இருக்காருன்னு சொல்லி வருது. ரிஷபம் வந்து உதயமா இருக்கு. 6ஆம் லக்ன உதயாதிபதி துலாத்துல இருக்காரு. ஆனா ஆட்சியில இருக்காரு வரும். எப்படிங்கய்யா அது இருக்கும்? என்ன கேள்வியா? கேள்விமா இல்லையா, நான் டவுட் கேக்குறேங்கய்யா. உதயாதிபதி ஆறுக்கு போயிட்டாருன்னா வேலை சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லது. பொதுவா வந்து உதயாதிபதி ஆறுக்கு போயிட்டா வேலை சம்பந்தமான விஷயங்களுக்கு சூப்பர் தானே. சரிங்கய்யா, சரி. அவர் திருமண சம்பந்தமான விஷயம் நல்லா இல்லை தானே. ஆமா, 7க்கு அது பண்ண சரிங்க. வேணான்னு சொன்னதுக்கும் அவர் கேட்ட கேள்விக்கு சமமா வருதான்னு பாருங்க. சரிங்கய்யா, சரி. அப்படிதான் பார்க்கணும். திருமணத்துக்கு ஓகே இல்லை. ஓகேங்கய்யா, ஓகே. சரிங்கய்யா. ரைட்மா, நன்றிமா, நன்றி. நன்றி. அடுத்து ஜெயமணி அம்மா. அம்மா வாங்க. வரிசையாக்குறாங்க ஓட்டுனா. ஜெயமணி மேடம். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம்மா. ஐயா, அதாவது என்னோட அக்கா பையனுக்காக கேக்குறேங்கய்யா. அவன் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் போட்டுட்டாங்கய்யா. சரி. கவுன்சிலிங் வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு காலேஜ்லயும் போய் அட்மிஷன் போட்டு பணத்தையும் கட்டிட்டு டிசியும் கொடுத்துட்டு வந்துட்டா. இப்ப என்ன சொல்றான்னா, நான் வந்து அதாவது கட்டின காலேஜ் வந்து நாமக்கல்ல இருக்கு. இவ வந்து நான் கோயம்புத்தூர்ல கிடைச்சாதான் படிப்பேன், மத்த காலேஜ்ல நான் சேர மாட்டேன், பணம் போனா போயிட்டு போகுது, நான் டிசி வாங்கிட்டு வந்துக்கிறேன்றான். அப்புறமா என்ன சொல்றான்னா, நான் இன்ஜினியரிங் போல லா படிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அது என்னங்க படிப்பான்? என்ன போடுங்க ஐயா. போட்டாச்சுங்க ஐயா. சொல்லட்டுங்களா? இவங்க கேட்ட நேரத்துக்கு போட்டாச்சுங்க ஐயா. சரி ஐயா. உதயம் வந்து கும்பங்க ஐயா. சரி. உதயத்தில் சூரியன். சரி. செவ்வாய் வந்து மகரத்துலங்க ஐயா. சரி. மகரத்தில் கவிப்புங்க ஐயா. விருச்சகத்தில் குருங்க ஐயா. ஐயா கேக்குதுங்களா? ஐயா கேக்குதுங்களாங்க ஐயா? ஐயா ஜெயபால் ஐயா. ஐயா இணைப்பு ஸ்டக் ஆயிருக்கு. சரிங்க, சரிங்க. ஐயா இணைப்பு கட் ஆயிடுச்சு. இணைப்புல இருங்க ஐயா. அது கட் ஆயிடுச்சு.